வாழ்க்கையில அல்லேலூயா இது நடக்காதா என்று நீங்க அல்லேலூயா வந்திருப்பீங்க. அல்லேலூயா கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா அல்லேலூயா நீ நினைப்பதற்கு செபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிறது. அல்லேலூயா கர்த்தர் ஏற்ற நேரத்தில் என்ன செய்வாரு? அல்லேலூயா உங்களுக்கு ஏற்ற அல்லேலூயா அல்லேலூயா சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவார். அல்லேலூயா நீங்க கவலைப்பட தேவையில்லை. அல்லேலூயா எப்பொழுதும் என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா மனமகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா கர்த்தர் நல்லவர். நீதிமொழிகள் 19:14 வாசிக்கலாம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளுகிற ஈவு. அல்லேலூயா அல்லேலூயா நமக்கு யார் வைத்திருக்கிறாங்க ஆசீர்வாதத்தை? பிதாக்கள். அல்லேலூயா பிதாக்கள் ஆசீர்வாதத்தை நமக்கு வைக்கணும்னா பிதாக்கள் எப்படி இருக்கணும்? புத்தி உள்ளவங்களா இருக்கணும். அல்லேலூயா புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாங்க. அல்லேலூயா புத்தி இல்ல ஸ்திரீயோ தன் கைனால என்ன செய்யப்படுவா? தன் வீடை இடிச்சு போட்டுருவா. அல்லேலூயா புத்தி உள்ள ஸ்திரீயா இருந்து ஒரு புத்தி உள்ள ஒரு தகப்பனை இருந்தா அந்த வீடு என்ன செய்யும்? ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் நமக்கு என்ன சேர்த்து வச்சிருப்பாங்க? சேர்த்து வைத்திருப்பாங்க. அல்லேலூயா அது சேர்த்து வைக்காத வீட்டுகள்ல அதுல நம்ம நினைப்போம் அவங்க ஏதோ தப்பு செய்திருக்கிறாங்கன்னு. அல்லேலூயா அதுலயும் சிலர் நல்லதா செய்திருப்பாங்க, அவங்களால என்ன செய்ய முடியாது? முன்னரவே முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. அதனுடைய விளைவு அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது நிறைவாய் மாறும். அல்லேலூயா அதில் என்னுடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா இந்த காலையில கூட எழும்பி நடக்க முடியாது, அவ்வளவு காலு வலி. அல்லேலூயா ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்துல அல்லேலூயா ஒரு 2-3 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே நடக்க தொடங்கினேன். கர்த்தர் பலப்படுத்தினார். அல்லேலூயா கர்த்தரால கூடாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா நம் தகப்பன் அல்லேலூயா அல்லேலூயா உங்களையும் என்னையும் அல்லேலூயா நேசிக்கிற ஒரு தகப்பன். அல்லேலூயா எவ்வளவுதான் நீங்க அல்லேலூயா குற்றங்கள் குறைகளோடு இருந்தாலும் அல்லேலூயா அதை நிறைவு செய்யும்படியாய் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். அல்லேலூயா அதற்கு நீங்க தாழ்த்துறீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா அந்த 14:1 கூட வாசிங்க. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளுகிற ஈவு. அல்லேலூயா அல்லேலூயா நன்மை எல்லாம் யார் தருகிற ஈவு? கர்த்தர் தருகிறது. அல்லேலூயா அதற்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபத்தோட தேவ சமூகத்துல காத்திருக்கணும். அல்லேலூயா எந்தாவது ஒரு சூழ்நிலையில இந்த நேரம் எனக்கு நடக்கணும் நீங்க நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த காரியம் அந்த வேளையில் நடக்கலன்னாலும் நீங்க என்ன செய்யணும்? ஜெபத்தை நிறுத்தவே கூடாது. அல்லேலூயா இன்னைக்கு 3 நாள் ஆவல்ல ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அதற்குள்ளாலே என்ன சொல்றாங்க? எனக்கு இன்னும் கிடைக்கல, இன்னும் ஆகலன்னு. அல்லேலூயா அதற்கெல்லாம் நீங்க யாரை எடுக்கணும்னு சொன்னா யோபு எடுக்கணும். அல்லேலூயா யோபு எடுத்தீங்கன்னா பல காரியத்துல அவர் என்ன செய்யிருக்கிறாரு? நொந்து போய் இருக்கிறாரு. என்னெல்லாம் வந்துட்டாரு? இருந்த ஆடு மாடு சொந்த பிள்ளைகள் 10 பேரே இறந்துட்டாங்க. அல்லேலூயா அதற்கு பிற்பாடு 10 பிள்ளைகளும் அல்லேலூயா பிறக்கிறத அல்லேலூயா கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை வாரதோட அவர் என்னச்சதே இல்லை, கர்த்தரை மறுதளிக்கவே இல்லை. அல்லேலூயா நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம்னு அந்த சூழ்நிலையை ஒப்பிட்டு நீங்க பாருங்க. சரியா? அல்லேலூயா கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா 15 வாசிங்க. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியா இருப்பான். அசதியானவன் எப்படி இருப்பான்? பட்டினியா இருப்பான். அல்லேலூயா சோம்பலோட நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. வீட்டுல இருக்கட்டும். அல்லேலூயா 5 மணி 5 மணிக்கு என்ன செய்யணும்? எழும்பணும். அல்லேலூயா எழும்பி தன் கடமைகளை செய்யறதுக்கு முன்னால ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தன் கடமைகளுக்கு இறங்குனீங்கன்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா நீங்க அல்லேலூயா வீட்டையும் பலப்படுத்தலாம். அல்லேலூயா எதற்காக? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், கணவனுக்காக ஜெபிக்கலாம், ஊழியத்துக்காக ஜெபிக்கலாம், ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கலாம். கர்த்தர் அப்படியான பிள்ளைகளை எழும்பும்படி என்ன செய்ய போறாரு? கிருபை அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார். பிள்ளை
ஜெபிக்க மாட்டானா? என்னிடத்தில் கர்த்தாவே எனக்கு இதை செய்யணும்னு கேட்க மாட்டானா என்று கர்த்தர் என்ன செய்றாரு? ஏங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்க உந்த பிள்ளைகளா இருங்க, சோம்பல் கையா இருக்காதுங்க. காலையில எழும்பி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி எழும்பி உங்களுடைய காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் உங்களை உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 16 வாசிங்க. கட்டளையை காத்துக் கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். போதும். கட்டளையை காத்துக் கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். அல்லேலூயா. நீங்களும் நானும் நம்முடைய ஆத்துமாவை நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமா காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்து நம்ம காத்துக்கொள்ளணும்னா அநேக காரியத்தில் நம்ம என்ன செய்வோம்? சரவிடுவோம். அல்லேலூயா. அதனால அல்லேலூயா, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்கள்ல வேலை செய்யறவங்க எல்லாம் ரொம்ப கையில என்ன இல்லை, சுத்தம் இல்லை. அல்லேலூயா. இன்னும் 3 நாள் ஆச்சு வீடு கான்கிரீட் போட்டோம். நேற்று தான் போட்டோம். முந்தா நாள் அன்னைக்கு எலக்ட்ரிஷியன் வந்து வேலை செய்துட்டு இருந்தாரு. அவரே சொன்னாரு நான் என்ன செய்வேன், மத்தியானத்துக்கு மேல வந்து 2 பேர் வந்து போட்டு முடிச்சிருவோம்னு சொன்னாரு. மத்தியானத்துக்கு மேல வந்து 2 பேர் வந்து நாங்க போட்டு முடிச்சிருவோம்னு சொன்னாங்க. காலையிலே நான் சொன்னேன், எனக்கு ஒரு பாத்ரூம் கூட உடைச்சு நீங்க என்ன செய்யணும், அதில் உள்ள பைப்பை கீழே உள்ள போட்டுட்டீங்கன்னா நான் கீழே உள்ள வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். அவங்க என்ன எத்தனை பேர் வந்தாங்க? 3 பேர் வந்தாங்க. 3 பேர் வந்து பாத்ரூம்ல கொஞ்சம் மண்ணை தோண்டி ஒரு பைப்பை போட்டுட்டு மேலே உள்ள வேலை முடிக்கிறதுக்கு 5 மணிக்கு ஆயிடுச்சு. எத்தனை மணி? 5 மணி. ஹல்லேலூயா. நான் எதற்கு சொல்றேன்னா, பைசா போறது ஒரு விஷயம் இல்லை. வேலை சோம்பல் கையோட தன் காரியங்களை செய்யும் போது அந்த பைசா வந்து நமக்கு உறுதியா என்ன நிற்காது, கையில நிற்காது. அதற்கு தான் உங்களுக்கு சொல்றது. அல்லேலூயா. உங்க குடும்பம் ஆசீர்வாதமா நன்மைக்கு எதுவாக கிட்டணும்னா நீங்க காலையிலே எழும்பி நீங்க என்ன செய்யணும்? செய்ய வேண்டிய கடமைகளை செய்து, கணவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை செய்து, பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணுமா, மற்றுள்ள காரியங்களை செய்யணுமா, அதை செய்து நீங்க அனுப்ப உண்மையா நீங்க எழும்பி சந்தோஷத்தோட எழும்பி இந்த காரியங்களை செய்தீங்கன்னா வீடு ஒரு பெத்தேலாய் மாறும். அல்லேலூயா. ஒரு ஐஸ்வர்யம் உள்ள வீடாய் மாறும். கணவனும் அப்படிதான். அல்லேலூயா. வேலை செய்துட்டு கொண்டு குடிக்கதே கிடையாது. 800 ரூபாய் வாங்குறான், 800 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வரான். அந்த வீடு எவ்வளவு துக்கமா இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க. 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனைவி, தாய், இவங்களுக்கெல்லாம் அல்லேலூயா யாரு அல்லேலூயா கொடுப்பாங்க? அந்த வீட்டில் என்ன நிலைமை? அந்த நம்ம சகோதரின்னு தான் வச்சுடுமே, நான் எனக்கு அக்கான்னு தான் வச்சுடுவேன், என் தங்கச்சின்னு தான் நான் வச்சுடுகிறேன். அல்ல அவ என்ன செய்வா? நீங்க நினைச்சு பாருங்க. அல்ல இந்த காலகட்டம் அப்படிதான் இருக்குது. ஆனா எவ்வளவுதான் சொல்லி சீர்திருத்தலாம்னு நம்ம நினைச்சாலும் கர்த்தர் இடவிடாம என்ன செய்ய முடியாது. இவங்கள நம்மளால என்ன செய்ய முடியாது, சீர்திருத்த முடியாது. அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்? இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் என்ன செய்யணும்? சோம்பல் கை இல்லாம என்ன செய்யணும்? சந்தோஷத்தோட செய்கிற வேலை என்ன செய்யணும்? கணவனுக்காக, மனைவி, பிள்ளைக்காக, அது மட்டும் இல்ல மனைவிக்காக, மனைவியுடைய சூழ்நிலைகளை அறிந்து ஒரு காரியங்களை செய்யும் போது வீடு என்ன எப்படியா இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் கர்த்தர் இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. 16 ஒண்ணு கூட வாசிங்க. கட்டளையை காத்துக் கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். அல்லேலூயா. தன் வழிகளை அவமதிக்கிறவன் என்ன செய்வானா? சாவான். அல்லேலூயா. நல்ல வாழ்க்கை இருக்காது, சந்தோஷமா இருக்காது. அல்லேலூயா. எதனால சந்தோஷமா இருக்காதுன்னா, நம்முடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளையை நான் எடுத்துக்கிறேன், உங்களை எல்லாம் நான் சொல்லல, நீங்க எல்லாம் நல்லவங்க. அல்லேலூயா. என் நாய் என் பிள்ளைக்கு முன்பாக குடித்து ஒரு வெறித்து தன்னுடைய மனம் போன போக்கில் இன்று நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேனானால் என் பிள்ளை என்ன செய்து கொண்டிருக்கும்? அது பார்த்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அது ஒரு காலகட்டம் ஆகும். ஒரு 16-18 வயசு அந்த படிப்பு ஒரு +2 முடித்து அடுத்த படிப்பு படிக்கிறதுக்கு முன்னாவே அவன் பார்த்துட்டே இருப்பான். எங்க அம்மா அடிக்கிறாரு, எங்க வீட்டுல சரியான சாப்பாடு இல்ல, சரியான தூக்கம் இல்லைன்னு அந்த பிள்ளை என்ன செய்யும்? என்னையே பார்த்து கொண்டிருக்கும். ஒரு நாள் அந்த பிள்ளைக்கு நேரா நான் என்ன செய்வேன்? கையை ஓங்கும் போது அந்த பிள்ளை எத்தி பிடிக்கும் பாருங்க. அதோட கூட அல்லேலூயா இருக்கிறதை காட்டில செத்துடலான்னு போனோம். அப்படிதானே? அல்லேலூயா. இருக்குமா இருக்காதா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அல்ல கேட்டோம். உலகம் சொல்லும் கெடுபவன் கேடு நினைப்பான். அல்லேலூயா. கெடுபவன் என்ன செய்வான்? கேடை நினைப்பான், விதைப்பான்.
அல்லேலூயா. அவன் விதைக்கிறது அவனுக்கே என்னதான் மாறும், என்னதான் மாறும். அவன் நாளைக்கு ரொம்ப வேலை செய்து களைப்போட என்ன செய்வான், அதில் பலவீனத்தோட இருந்துருவான். அந்த பலவீனத்தின் நாட்கள்ல அந்த பிள்ளை என்ன செய்யாது, நம்மளை கவனிக்காது, பார்க்காது. ஏன் எங்க அம்மா நீ அடிச்ச, எனக்கு நீ சரியான உணவு தரல, என்னுடைய படிப்பு காரியங்களுக்கு நீ கவனம் செலுத்தல, அப்படியே நம்ம பிள்ளை என்ன செய்யும், நம்மளை அல்லேலூயா நம்மளை என்ன செய்யும், நம்மளை திரும்பியே பார்க்காது. சந்தோஷமா அந்த பிள்ளை இருக்காது. நம்மளை நாளைக்கு நடத்துகிறது அந்த பிள்ளை அல்ல சந்தோஷமா நடத்தாது. அல்லேலூயா. அல்ல நீங்க சோம்பல் கையோட நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. புத்தி உள்ள தகப்பனா நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருக்கிறது தான் அல்லேலூயா யாருக்கு ஆசீர்வாதம், நமக்கு. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்டவங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 16 வாசிங்க ஒன்று கூட. கட்டளையை காத்துக் கொள்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தன் வழி அவமதிக்கிறவன் சாவான். அல்லேலூயா. தன் வழியை என்ன செய்வான், அவமதிக்கிறான். அல்லேலூயா. நடத்த வேண்டிய காரியங்களை, செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம அவன் அவமானமா இருக்கிறான். அல்லேலூயா. அதுதான் அவமதிக்கிறது. அல்லேலூயா. 17 வாசிங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் என்ன செய்வாரா, திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. அல்ல உங்க நீங்க கர்த்தருக்கு அல்ல கர்த்தருடைய நாமத்தினால ஜெபத்தோட ஏதாவது ஏழைக்கு நீங்க இறங்கினீங்கன்னா அது யாருக்கு கடன் கொடுக்கிறீங்க, கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. கடுங்கோவி ஆக்கினைக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் முதல்ல நீ தப்புவிச்சு விட்டுட்டா பின்ன நீ என்ன செய்ய வேண்டி வரும், அல்லது கொலை செய்துட்டு வாரான், பலவிதமான பாவத்துக்கு அடிமையாயிட்டு வாரான். நீ அவனை விட்டு விட்டு வச்சேன்னா அவன் பின்னும் இதற்கு மேலானதை அவன் செய்வான். அல்லேலூயா. நீ அதற்கு நீ என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்காத. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 19 வாசிங்க. உன் அந்நிய காலத்தில் நீ ஞானவானா இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். அல்லேலூயா. ஆலோசனையை கேட்டு நீ என்ன செய்யணும், புத்திமதியை ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் அதுதான் சொன்னேன், ஒரு அடியை கொடுத்து அவனை சீர்திருத்தி அவன்கிட்ட சொல்லணும். அல்லேலூயா. அல்லாம நான் இப்படிதான் செய்ய வேண்டும் அவனுக்கிட்டையும் நம்ம பிள்ளையும் அப்படிதான் நின்றுனா நம்மளால என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் இல்லையா, அல்லேலூயா, ஒரு ஆளு காலிலே வந்துட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதெல்லாம் அல்லேலூயா இன்னைக்கு அல்லேலூயா அப்படிப்பட்டதான் வேணும். பிள்ளைகளை நடத்துங்க, அப்படிப்பட்ட அன்பு தான் வேணும். உண்மை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பு இல்லைன்னா வீட்டுல சமாதானம் இருக்காது. நம்ம தன்னைத்தானே தாழ்த்தி ஆமாம்மா ஆமாம்மான்னு போட்டுட்டோம்னா வீட்டுல அவங்க என்ன செய்வாங்க, செய்ய வேண்டிய வேலையை காட்டில என்ன கூடுதல் செய்திருவாங்க. உண்மை. என் வீட்டுல அப்படிதான். அல்லேலூயா. நீதான் உண்டு, நீதான் செய்தி சொல்லிட்டோம்னா அங்க எல்லாமே என்ன செய்யணும், நம்ம கிச்சன் பக்கத்துல சும்மா கூட போக வேண்டாம், அங்க எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அல்லேலூயா. அப்படிதான் நடக்கும். நம்ம அப்படி சந்தோஷப்படுத்துகிறவர்களாக மாறணும். பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்ல, துக்கப்படுத்துகிற பிள்ளைய சந்தோஷமாவும் வைக்க கூடாது, சொல்லி சீர்திருத்தணும். அல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவனுங்க, நான் இல்ல பேசுறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தரணுமோ, நான் என் ஆவியில எளிமை உள்ளவன். அல்லேலூயா. நான் ஒண்ணுக்கும் உதவாத்தவன். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் என்னை நேசிக்கிறார், உங்களை அதனால இந்த இடத்துல கூட்டி சேர்த்துக்கிறார். அல்லேலூயா. உண்மைதான். நம்ம ஒண்ணுக்கு உதவாதுன்னு நம்மள என்ன செய்யணும், தாழ்த்தி தன்னைத்தானே தாழ்த்துக்கிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். தன்னைத்தானே முதல்ல என்ன செய்யணும், தாழ்த்த படிக்கணும். தாழ்த்த படிச்சாம நம்ம உயர்த்திக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு நாள் என்ன செய்வோம், கீழே விழுந்துருவோம். அல்லேலூயா. கீழே விழாதத்தக்க கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 20 வாசிங்க. உன் அந்நிய காலத்தில் நீ ஞானவானாய் இருக்கும்படி ஆலோசனை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். ஆலோசனை கேட்டு நீ என்ன செய்யணும், புத்திமதியை ஏற்றுக்கொள்ளணும். அல்ல புத்திமதிய தாய் தகப்பன் சொல்லுகிறத அல்ல நம்ம என்ன செய்யக்கூடாது, அல்ல என்ன செய்யக்கூடாது, தட்டவே கூடாது. அதுவும் பெரியவங்க தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க இல்லையா,
அவங்க எல்லாம் சொல்றது கூட நம்ம என்ன செய்யணும்? இப்ப தாத்தா பாட்டிகள்லாம் வேற வேற இடத்துக்கு போய் அனுப்புற வேண்டியதான். அல்லேலூயா. அப்படி இருந்தா பெண்ணம் கட்டி கொடுக்க மாட்டாங்க. பெண்ணை முச்சல்லுது நான் வரமாட்டேன். அல்லேலூயா. அன்னைக்கு எல்லாம் அப்படி இல்லை, ஒரு கூட்டு குடும்பமா இருந்தாங்க. அந்த வீடு ஒரு பெத்தேலா இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து அந்த அத்தவரை உங்களால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அல்லேலூயா. எல்லாம் வருது. நாங்க எல்லாம் எப்படி அந்த அத்தத்துல இருந்து அந்த அத்தை வரை கூட்டாச்சுன்னா, எங்க அப்பா எல்லாம் கூட்டாச்சுன்னா அந்த அத்தை வரை சவுண்டு கேட்கணும். அல்லேலூயா. எங்க அப்பா கூப்பிட்டு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி வரும்போதே 2 நிமிஷம் ஆகும். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு எந்த காலத்துல இருக்கிறோம்னு நீங்க நிதானித்து பார்க்கணும். அல்லேலூயா. நீங்க நிதானித்து அறிந்தா என்ன செய்ய மாட்டீங்க? நியாயம் தீர்க்கப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. அல்ல தண்டனைக்கு என்ன செய்வீங்க? தப்புவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 21 வாசிங்க. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனை நிலை நிற்கும். கர்த்தருடைய யோசனை என்ன செய்யும்? நிலை நிற்கும். அல்லேலூயா. மனுஷனுடைய யோசனை என்ன செய்யாது? நிலை நிற்கவே செய்யாது. அல்லேலூயா. 8 வயசுல இருந்தே பாக்கிய யாராவது அன்பு காட்டணும். அல்லேலூயா. இதுவரை இல்லை. அல்லேலூயா. என்ன வராது. அல்லேலூயா. எதுக்கு சொல்லினா என்ன ஒரு விஷயம் சொல்லித்தாரேன். அல்லேலூயா. அனுபவிச்சதுனால சொல்லித்தாரேன். அல்லேலூயா. 2300 ஸ்கொயர் ஃபீட் வீடு. அல்லேலூயா. வீட்டு என்னுடைய வீடு. அல்லேலூயா. அந்த நாளில 1200 ரூபான்னா வேலை முடியும். அல்லேலூயா. 1500 வச்சிருக்காங்க. அல்லேலூயா. எனக்கு 50 லட்சம் ரூபாய் ஆச்சு. அல்லேலூயா. என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. இதுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷனை நம்பினீங்கன்னா அல்லேலூயா விழுந்து போவீங்க. கர்த்தரை நம்பினீங்கன்னா எழும்பி நிற்பீங்க. அல்லேலூயா. அல்ல நீங்க யோசித்து பாருங்க. 2300 ஸ்கொயர் ஃபீட். அல்லேலூயா. அதற்கு 1500 போட்டா எவ்வளவு வரும்னு நீங்களே கணக்கு கூட்டிடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 1300 தான், 2300 தான் உண்டு, அதுக்குள்ளதான் இருக்கும். ஆனாலும் 500 போட்டு நீங்க பாருங்க. அல்லேலூயா. குடும்பத்தாரும் சரி, நண்பனையும் சரி, உறவினரையும் சரி, எவனையுமே நான் நம்ப மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை மட்டும் நம்புவேன். நான் அவரை மட்டும் தான் நம்புவேன். அவரை தவிர எந்த ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியோ நான் நம்பவே மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம், நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு தான் அல்லேலூயா முதலிடம் கொடுப்பேன். மனுஷனுக்கு கொடுத்து 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 நொந்து போச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் மேல வச்சு என்னைக்கு நான் கர்த்தர் மேல பாசத்தை வச்சனோ அன்னிலிருந்தே கர்த்தர் வைத்தன. அல்லேலூயா. அதான் சொன்ன, எளியவனை குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து அல்லேலூயா நாட்டம் பிடிச்ச அல்லேலூயா ஒரு வாழ்க்கையில இருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. உங்களை என்னையும் அல்லேலூயா நான் ஒப்பிட்டு பேச வரல, என்ன நான் சொல்றேன். அல்லேலூயா. அல்ல நீங்க எப்படிப்பட்ட நல்லவங்க. அல்லேலூயா. உங்களை போல அல்லேலூயா நல்லவங்க உலகத்துல யாருமே இல்லைன்னு நான் உங்களை பொழுதுட்டு போயிருவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும் உங்க எதிர்காலமும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய அல்லேலூயா 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 பின்முட்டு நீங்க பார்க்கிறீங்களா இல்லையான்னு கர்த்தருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஊழியக்காரர் எவ்வளவுதான் கத்தி வசனத்தை சொன்னாலும் அல்லேலூயா உள்ளுக்குள்ள இறங்கலன்னா அது என்னது இல்ல, ஆசீர்வாதம் இல்ல. உள்ளுக்குள்ள இறங்கணும். அல்லேலூயா. அந்த வசனத்தை ஒண்ணு கூட வாசிங்க. 21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். அல்லேலூயா. முதல்ல உள்ளது என்ன சொல்லுதுன்னா, அல்லேலூயா மனுஷன் அல்லேலூயா அவனுடைய இருதயம் சரியானது இல்லை. அல்லேலூயா பாசத்தை உங்களை பொழிஞ்சு தள்ளிடுவாங்க. அல்லேலூயா. இல்லன்னா அவ பொழிஞ்சு தள்ளிடுவா. அதுக்கு பிறகு நாளைக்கு இருந்து வருத்தப்படியது யாரு? நம்ம பிள்ளைக்காண்டி அழியது நம்ம. அல்லேலூயா. அடுத்த வந்து அழுவா நினைச்சியா, அக்கா சும்மா இருக்கீங்களா, என்ன ஆச்சு இன்னைக்கு உங்க வீட்டுல சண்டையோ, இவ்வளவு கேட்டுட்டு போயிருவாங்க. அவங்க அடுத்த வீட்டுல போய் 4 வீட்டுல போய் செல்லில் அவங்களுக்கு உறக்கம் வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ படுக்க அல்லேலூயா என்ன செய்யணும்? நீ உறங்கிய ரூம் என்ன செய்யணும்? பூட்டணும். பூட்டிட்டு யார்கிட்ட நீ முறையிடணும்? அந்த ரங்கத்துல
நீ கேட்கும்போது வெளியரங்கமா அதுல நிப்பாரா அடிக்க மாட்டாரா? நீ வெளியரங்கமா ஓடனா அந்த ரங்கமா அவனை எப்படி ஓட பதில் கிடைச்சான்? உன் வீட்டின் கதவை பூட்டைக்கு என்னமே நீ என்ன செய்யல, படிக்கல. அல்லேலூயா. உன் வீட்டின் கதவை பூட்டிட்டு ஜெபிக்க, கர்த்தரிடத்தில் முறையிட உனக்கு நேரம் இல்ல. நீ அங்கங்க போய் அங்க போய் பார்த்த, இவரை பார்த்த, அவரை பார்த்த, நடக்காது. அல்லேலூயா. கர்த்தர் உன் கூட இருந்தார்னா, கர்த்தர் உன் பட்சம் இருந்தா, கர்த்தர் உனக்கு அனுகிரகமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லது உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் தருகிற ஐஸ்வர்யமே ஆசீர்வாதத்தை கூட்டும், அதோடு கூட வேதனை கூட்டார். கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தராரா? கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தராரா? அதுதான் உனக்கு ஐஸ்வர்யத்தை தரான். அல்லேலூயா. அதோட கூட உனக்கு என்ன இருக்காது? வேதனை இல்ல. நீயா துணிஞ்சு, நீயா கர்த்தருக்கு உந்த பிள்ளை இல்லாம, நீ கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்துட்டு எல்லாம் கர்த்தர் கர்த்தர்னு சொன்னா அவர் சொல்றாரு, உன்னை நான் அறிய அக்கிரம செய்யக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்க. யாரை பார்த்து சொல்லியாரு? ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்த கர்த்தருக்குள்ளால இருந்த ஜனத்தை பார்த்து சொல்றாரு, அக்கிரம செய்யக்காரர்களே அப்படிதானே என்னை விட்டு அகன்று போங்க, நான் உன்னை அறியேன். ஹல்லேலூயா. உன்னை நான் அறியேன். அப்ப நீ உலகத்துல இருக்கிற, உலகத்துல ஒரு பணத்துக்கு மேல, அல்லது ஒரு பொருளுக்கு மேல, அல்லது ஒரு பையனுக்கு மேல, இல்லன்னா ஒரு பெண்ணுக்கு மேல, அல்லது வேற ஒரு நன்மைக்கு மேல நீ கண்ணு போச்சுன்னா அந்த கண்ணு கர்த்தருக்கு பிரியமா? ஒரு நாளாவது நீ யோசித்து பார்த்தியா? நீ ஜெபம் பண்ணியா? ரூமுக்குள்ள உன் படுக்கையை போட்டுட்டு கர்த்தரை கேட்டியா? நீ அழுதியா? இல்ல இல்ல. நாளைக்கு கஷ்டப்பட போறது நீயும், உன் தாயும், உன் தகப்பனும், உன் சகோதரனும். வேற ஒரு பயில வர மாட்டான். எல்லா குடும்பக்காரனும் சொல்லுவான், நீ நல்லவன் தான், நான் வந்து பாத்துக்கலாம், உனக்கு எல்லாத்தையும் நான் புறமா இருக்கேன். ஒரு பயில இருக்க மாட்டான். உண்மை. இன்னைக்கு அல்ல உங்களை கொண்டு போய் காட்டி தர முடியும் இந்த இடத்துல. ஒரு பயில எனக்கு இல்ல. 48க்கு மேல சுருள் உண்டு இந்த இடத்துல. அல்லேலூயா. ஒரு தடவை நம்ப மாட்டேன், ஒரு தடவை நம்ப மாட்டேன். ஏசப்பாயை தவிர ஒரு பயனையை நம்ப மாட்டேன். என் பிதாவை தவிர ஒரு தடவை நம்ப மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் தான் நல்லவர். உன் குடும்பத்தை கட்டி எழுப்பணும்னா கர்த்தர் மேல் நீ பாரத்தை வைக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தாவி. இவன் போய் பேசினான். அந்த தரித்திரனோ அவன் என்ன செய்யல, போய் பேசல, பிச்சை கேட்கிறான். அல்லேலூயா. அவனை காட்டிலும் நீ கேவலமானவன் என்ன கர்த்தர் சொல்ற? அல்லேலூயா. அல்லது பிச்சைக்காரரை காட்டிலும் நீ கேவலம்னு கர்த்தர் சொல்லுற. வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா. வந்து கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. அல்லேலூயா. ஒரு நிமிஷம். அல்லேலூயா. மனுஷன் இன்னைக்கு எதுக்கு ஆசைப்படணுமா? தயை செய்ய, நன்மை செய்ய. அல்லேலூயா. துடிச்சு எழும்பணுமா? அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரி பேசிட்டதா இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் பேசிட்டதா இருவான். அல்லேலூயா. அவன் அண்ணனை பண்ணாட்டி பேசதான் செய்வான், தங்கச்சிக்கு தம்பியை பண்ணாட்டி பேசதான் செய்வான். அதுலயும் அதுல எழுச்சியானா
காது கேட்காத செவடனை போல போயிடும். அல்லேலூயா. செவடனுக்கு அல்லேலூயா செவடன் என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, வழிகாட்ட முடியாது. குருடனுக்கு குருடன், அல்லேலூயா, குருடனுக்கு குருடன் என்ன செய்ய முடியாது, வழிகாட்ட முடியாது. அல்லேலூயா. அவ என்ன பேசுறாலும் இவன் என்ன பேசுறாலும் அதுக்கு மறுபடி பேசணும்னா நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதை நம்ம புரிஞ்சுட்டு அப்படியே அக்கா அப்படியே தங்கச்சி அப்படின்னு சிரிச்சுட்டு பேசியவன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் உண்டு. அல்லேலூயா. தீமை விதைப்பவன் தீமையை அறுப்பான், நன்மை நீங்க விதைச்சீங்கன்னா நன்மை அறுப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. புத்தி உள்ள அல்லேலூயா ஸ்திரீ என்ன செய்வா, தன் வீட்டை கட்டுவா. புத்தி உள்ள பிள்ளை என்ன செய்யும், தன் வீட்டுல தன் தாய் தகப்பனுக்கு உண்மையா இருக்கும், அது ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. இன்னும் ஒண்ணு சொல்றேன். அல்லேலூயா. எங்க அக்கா கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன கட்டலும். அல்லேலூயா. அல்லேலூயா. என் அக்காளுக்கு பிள்ளையே இறந்துட்டான். பெரிய 17 18 வயசான 19 வயசான பிள்ளை இருக்குது அவளுக்கு. எனக்கு அக்காளுக்கு பிள்ளைக்கு 19 வயசான பிள்ளை, அதே போட்டு அவ இறந்துட்டா. அல்லேலூயா. அவள்கிட்ட நிறைய நாள் சொன்னேன், மருமலை நீ ஞானஸ்தானத்தை எடுத்துரு. இல்ல மாமா, இல்ல மாமா, அவர் தகப்பனுக்கு அடுத்த ஸ்தானத்துல என்ன பாப்பா. அல்லேலூயா. அப்படி பார்த்துட்டு இருந்த பிள்ளைகிட்ட சொன்னா நான் இல்ல மாமா, இல்ல மாமா, உடனே நான் ஏதாவது செய்வேன் மாமான்னு சொன்னா. கடைசியில பாத்தீங்கன்னா ராத்திரி சாப்பிட்டுட்டு தூங்க போற இடத்துல என்ன செய்துட்டு தலையில் உள்ள நரம்பு கொட்டி வெடிச்சிட்டு. அல்லேலூயா. பக்கத்து வீடு, கோடீஸ்வரர் வீடு, நீங்க கொட்டாரத்துல போய் கேளுங்க. அதுல கம்பி கடை போட்டிருக்க, அதுல பெரிய குடும்பம் உண்டு இல்லையா, அந்த குடும்பம் நீங்க இவ்வளவு சொன்னா போதும், இடத்த கொண்டு காட்டி தருவாங்க. இது ரோடு, இதுதாங்க நீங்க வச்சிருக்கலாம். இந்த பக்கம் அண்ணனுக்கு வீடு, இந்த பக்கம் தம்பிக்க வீடு. தம்பிக்க பெண்ணாட்டி இப்படி இருக்கா, அண்ணன் அந்த ஆஸ்பத்திரிக்கு கூட கொண்டு போயில. அல்லேலூயா. இது உலகம், இதுதான் உலகம், இதுதான் உலகம். அல்லேலூயா. அந்த தாய் மகா செத்து அப்படியே இருக்கியா, அப்பவும் என் மகா உயிரோட எழும்புவா, என் உயிரோட எழும்புவான்னு இப்ப எதிர்பார்த்தது யாரு, அந்த தாய், அந்த தாய். அல்லேலூயா. 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 பாட்டு தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகள் பட்டினி போடலாம். தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர் தன் ரத்தத்தை எனக்காக என்ன தந்தாரு, உங்களுக்கு தந்தாரா, தந்தாரா இல்லையா. அல்லேலூயா. தாயிலும் மேலான அன்பு இந்த உலகத்துல இல்ல, அது ஏசப்பாய் அன்பு. அல்லேலூயா. தாயிலும் மேலான அன்பு சொன்னா ஏசப்பாய்க்கு அன்பு தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா எவ்வளவு இப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. தாய் தகப்பனை கீழ்ப்படிந்தாதான் அல்லேலூயா இந்த உலகத்தில் ஆசீர்வாதமா இருக்க முடியும். இந்த உலகத்தில் உள்ள அல்லேலூயா அது மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் ஐஸ்வர்யமா இருக்க முடியும். அது மட்டும் இல்ல, வாழ்நாள் உங்களுக்கு என்ன செய்யும், நீடித்து இருக்கும். அல்லேலூயா. நீங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருக்கு உண்மையா இருங்க, கர்த்தர் தான் நம் தேவன். அல்லேலூயா. தாய் தகப்பனை காட்டில் ஒரு தகப்பன் உண்டுன்னா அவர் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. 23 22 வாசிக்க விடுங்க. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவரை போல எனக்கு, அவரை தவிர வேற ஒரே ஆளையும் உங்களுக்கு மேன்மையா சொல்லி தரக்கு எனக்கு தெரியல. அல்லேலூயா. நான் எவ்வளவு அல்லேலூயா கோடி 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 கணக்கில் இருந்த பணம் இருந்தவனையும் பார்த்துட்டேன். அல்லேலூயா. ஒன்னும் இல்லாத பிச்சைக்காரனையும் பார்த்துட்டேன். அல்லேலூயா. கோடீஸ்வரனை அடக்கம் பண்ணி இருக்கிறேன், பிச்சைக்காரனை அடக்கம் பண்ணி இருக்கிறேன். அல்லேலூயா. அல்ல இந்த கால் நிறைய பேரை சவுட்டி இருக்குது. அல்லேலூயா. ஆனாலும் அல்லேலூயா கர்த்தர் அல்லேலூயா அவருக்கு தெரியும், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவார். நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா அல்லேலூயா பரிபூர்ண ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. அல்ல கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தன்னா அல்லேலூயா அநேகத்தின் மேல் அதிகாரம் வைப்பேன்னு சொல்றாரு என் தகப்பன் சொன்னது. அல்லேலூயா. அல்ல அதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னா உங்களுக்குன்னு நீங்க என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும், கொஞ்சத்திலே உண்மையா இருக்கணும், அநேகத்தின் மேல் அதிகாரியா கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
ஹல்லேலூயா. 24 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைத்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. ஹல்லேலூயா. என்ன உங்களை அணுகாது? நிலைத்திருப்பவன் யார்? ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பயப்பட்டீங்கன்னா ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனுஷனுக்கு பயப்பட்டீங்கன்னா அல்லந்தா ஹல்லேலூயா ஒரு நாள் 2 நாள் ஹல்லேலூயா அந்த மலையில ஹல்லேலூயா என்ன செய்யிட்டு மலையில ஹல்லேலூயா என்ன இப்போ நிறைய பூமியில எல்லாம் என்ன செய்யிட்டு பில் பூண்டுகள் எல்லாம் என்ன செய்யிட்டு முளைச்சிட்டு ஹல்லேலூயா அந்த முளை ஹல்லேலூயா ஒரு நாள் என்ன செய்ய போகுது? அழிய போகுது. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு நாள் என்ன வரப்போகுது? முடிவு காலம் வரப்போகுது. வெயில் வந்துட்டோம்னா அதுக்கு என்னதான்? வெயில் வந்துட்டோம்னா அதுக்கு என்னதான்? முடிவு. ஹல்லேலூயா. ஆனா வெயில் இல்லாம இதே போல உங்களுடைய தாய் தகப்பனுடைய அரவணைப்புல நல்ல ஒரு ஹல்லேலூயா எதிர்காலத்துல நீங்க காத்திருந்து கர்த்தரை பெற்றுக் கொண்டீங்கன்னா ஆசீர்வாதமா மாறும். ஹல்லேலூயா. அது படிப்பிலே ஆகட்டும் அல்ல எந்த சூழ்நிலை ஆகட்டும் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்ததாகட்டும் கர்த்தருக்கு பயப்படுதலே நேரத்துக்கு ஆரம்பம். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பயப்பட உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நீங்க ஹல்லேலூயா இவ்வளவுதானே நான் இப்படிதான் இருப்பேன்னு சொன்னா அவரால் என்ன செய்ய முடியாது? உங்களை அசைக்கவும் முடியாது. அவர் அசைக்க வரவும் மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவம் செய்த ஸ்திரீ என்ன செய்தாங்க? ஓடி வந்து ஏசப்பா கிட்ட நின்னுட்டாங்க. அவர் என்ன செய்தாரு? அவரும் நின்று ஹல்லேலூயா கால் கொண்டு என்ன செய்தாரு? எழுத தொடங்கினார். ஹல்லேலூயா. எழுதிட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து கூடியாச்சு 4 பக்கமும் கல்லோட. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனை நீங்க அழகா பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அவர் செயல்படுதலே ஒரு வித்தியாசமா இருக்கும். ஹல்லேலூயா. அவர் எப்படி செயல்படுகிறாருன்னா அந்த வேசி ஸ்திரீ வந்துட்டா அவளை கொல்லதுக்கு கல்லோட ஜனங்களும் வந்துட்டாங்க. அவர் பார்த்து சொன்னாரு, எதுக்காக இப்படி பாவம் செய்துட்டா இவளை என்ன செய்யணும்? கல்லெடுத்து எறிஞ்சு கொல்லணும். ஹல்லேலூயா. உங்கள ஏதாவது தப்பு செய்யலன்னா நீங்க தப்பு செய்யாதவங்க இருந்தீங்கன்னா கல்லெடுத்து எறிங்க அவளுக்கு மேல. முதல்ல கல்லெடுத்து எறிங்க. ஹல்லேலூயா. அவர் பின்ன எழுத விடல, நிமித்தம் பார்க்கல, அப்படியே குனிஞ்ச தலைதான். ஹல்லேலூயா. அவ யாருதான்? எப்படிப்பட்டவதான்? மோசமானவா. ஹல்லேலூயா. ஆனாலும் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. என்ன சொன்னாரு? இனி பாவம் செய்யாதேன்னு இல்ல, நானும் உன்னை நான் தண்டிப்பது இல்ல. ஹல்லேலூயா. நானும் உன்னை தண்டிப்பது இல்ல, இனி நீ பாவம் செய்யாது. ஹல்லேலூயா. இதுவரை நீ என்ன செய்திருக்குதியோ, எந்த பாவத்தில் இருக்குதியோ, எந்த சூழ்நிலையில இருக்குதியோ, எந்த கஷ்டத்தில் இருக்குதியோ, எந்த கண்ணீர்ல இருக்குதியோ, எந்த சூழ்நிலையில் இருக்குன்னு எனக்கு தெரியாது, கர்த்தருக்கும் உனக்கும் தெரியும். அப்படிதானே? ஹல்லேலூயா. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகளும் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிதான் நம்ம உண்மையான வழி. ஹல்லேலூயா. நானும் உன்னை நிச்சயம் பண்றேன், கல்லெடுத்து எரியவோ, உன்னை கொல்லவோ, உன்னை மேல கை வச்சோ வர மாட்டேன். ஹல்லேலூயா. நீ என்ன நினைச்சாத? பாவம் செய்யாத. ஹல்லேலூயா. நீ இனிமேல என்ன செய்யாத? பாவம் செய்யாத. கர்த்தருக்கு உண்மையாயிரு, எனக்கு உண்மையாயிரு, எனக்கு உந்த வாசனையாயிரு. ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல. ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீ தேவனுடைய சமூகத்தில் வந்து அவ பாவம் செய்தவன் அறிந்தும் அவ என்ன செய்தா? தன் முடினால தேவனுடைய கால்களை என்ன செய்தா? தொடச்சி முத்தமிட்டா. ஹல்லேலூயா. பரிமள தைலத்தையும் ஊத்தினா. அது நிறைய பணத்துக்கு வித்திருக்கலாமா? ஹல்லேலூயா. அப்ப ஹல்லேலூயா கூட இருந்த சீசன் சொல்றாரு, இதை வித்திருந்த அநேக பணம் சம்பாதிச்சிருக்கலாமே, இதை நீ என்னத்துக்கு வேஸ்ட் பண்ண? ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, இவ்வளோ என் அடக்கத்துக்கு முந்தி கொண்டான். ஹல்லேலூயா. நீயோ செபத்துல என்ன செய்யணும்? முந்தி கொள்ளணும். கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டு நீ என்ன செய்யணும்? முந்தி கொள்ளணும். நன்மை பெற்றுக்கொள்ள நீ என்ன செய்யணும்? இல்ல ஓடணும். ஹல்லேலூயா. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வசனத்தின்படி
தன்னை ஹல்லேலூயா. அல்லது தன்னை என்ன செய்யணும்? வசனத்தின்படி நீங்க என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அநேக பாவத்துல அநேக பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். அநேக பிள்ளைகள் இந்த இடத்துல பைக்ல போறான் போக்கு. ஹல்லேலூயா. அல்ல பிள்ளை நீங்க நேசிச்சு அவனை கொண்டு நடந்து நாளைக்கு கையும் காலம் இல்லாம கிடப்பான். எப்படி நீங்க சாப்பாடு போடுவீங்க? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். ஹல்லேலூயா.